கடலூர் மாவட்டம் நெய்வேலி டவுன்ஷிப் வட்டம் 11 என்எல்சி போஸ் சாலையில் அமைந்துள்ள புத்தக கண்காட்சி திடலில் என்எல்சி இந்தியா நிறுவனம் நடத்திய நெய்வேலி புத்தக கண்காட்சி ஜூலை 5 முதல் ஜூலை 14, 2024 வெகு சீரும் சிறப்புமாக நடைபெற்றது. நெய்வேலி புத்தக கண்காட்சியின் முதல் நாள் 5/7/2024 வெள்ளிக்கிழமையன்று புத்தக கண்காட்சி திடலில் உள்ள லிக்னைட் ஹாலில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் டாக்டர் ஏ. அருண் தம்புராஜ் IAS அவர்கள் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு என்எல்சி இந்தியா நிறுவன அதிபர் திரு பிரசன்னகுமார் முட்டுப்பள்ளி அவர்கள் தலைமையேற்க நெய்வேலி புத்தக கண்காட்சியை குத்து விளக்கேற்றி துவக்கி வைத்தார்கள். புத்தக கண்காட்சியின் நுழைவு கட்டணமான ரூபாய் 10 செலுத்தி அனுமதி சீட்டை பெற்று பொதுமக்கள் ஆர்வத்துடன் உள்ளே நுழைகிறார்கள். புத்தக கண்காட்சி அரங்கம் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு நீண்ட வீதியை போன்று இரு புறங்களிலும் புத்தக ஸ்டால்களுடன் மின் வசதிகளோடு சுத்தமான சுகாதாரமான முறையில் நேர்த்தியாக அமைக்கப்பட்டிருந்தது. அரங்கின் முதல் திருப்பத்தில் காஃபி, டீ, லெமன் டீ, ரோஸ் மில்க், பாதாம் பால் பானங்களுடன் கூடிய ஸ்டாலும் இருந்தது. ஆங்காங்கே சுத்தமான சுகாதாரமான குடிநீர் தொட்டி வைக்கப்பட்டிருந்தது. நாட்டின் முன்னணி பதிப்பாளர்கள், புத்தக விற்பனையாளர்கள் என ஏறக்குறைய 200 புத்தக ஸ்டால்கள் இக்கண்காட்சியில் பங்கு கொண்டிருந்தது. இப்புத்தக கண்காட்சியில் பங்கு கொண்ட அனைத்து பதிப்பாளர்களுக்கும் விற்பனையாளர்களுக்கும் தினமும் மதிய உணவு அளித்து தங்குவதற்கு இடம் கொடுத்து வேண்டிய வசதிகளை செய்து கொடுத்த என்எல்சியின் புத்தக கண்காட்சி குழுவினரின் செயல் போற்றுதலுக்குரியதாகும். கல்லூரி மற்றும் பள்ளி மாணவியர்கள், சிறுவர்கள் என அனைவரும் தங்களுக்கு தேவையான பாட புத்தகங்களையும் கைடுகளையும் மற்றும் அனைத்து வகையான புத்தகங்களையும் இந்த புத்தக கண்காட்சியில் பிரியமுடன் வாங்கி சென்றார்கள். இப்புத்தக கண்காட்சியில் வாங்கும் அனைத்து புத்தகங்களுக்கும் விலையில் 10% தள்ளுபடி செய்யப்பட்டது. இந்நிறுவனத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற படைப்பாளிகளுக்கும் புத்தக கண்காட்சி அரங்கில் புத்தக ஸ்டாலை ஒதுக்கீடு செய்த புத்தக கண்காட்சி குழுவினருக்கு நன்றி தெரிவிப்பதோடு இச்செயல் என்எல்சியில் இருந்தாலும் 1000 பொன், ஓய்வு பெற்றாலும் 1000 பொன் என்ற பழமொழிக்கு ஒப்பாகும். புத்தக கண்காட்சியில் உள்ளவர்களுக்கோ பார்வையாளர்களுக்கோ விபத்தோ அல்லது திடீர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் அவர்களுக்கு விரைந்து மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்காகவும் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரை நோயின் அளவை தெரிந்து கொள்வதற்காகவும் என்எல்சி பொது மருத்துவமனையின் சார்பாக சிறப்பு முகாம் தந்திட்டுள்ளது.
இப்புத்தக கண்காட்சியில் பல எழுத்தாளர்களின் படைப்புகளான கதைகள், சிறுகதைகள், கட்டுரைகள், கவிதைகள், சரித்திர சமூக நாவல்கள், ஆன்மீகம், குழந்தை இலக்கியங்கள் என பல புத்தகங்கள் இடம்பெற்றிருந்தன. அவற்றை சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆர்வத்துடன் வாங்கிச் சென்றனர். என் பெயர் சுவாதி. நான் நெல்லடி புத்தகத்தில் வருகின்றோம். புத்தக கண்காட்சியில் வரும்போது ஸ்டியூஸ் பிஸ்கெட் கொடுத்தாங்க. உள்ளே வரும்போது எல்லாம் இருந்தது. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. திருக்குறளுக்கு வந்து ஒரு நோட்டு 20 ரூபா தந்தாங்க, இன்னொன்று ஃப்ரீயாக தந்தாங்க. சரி. என் பேர் தயாநிதி. நாங்கள் புக் பார்க் வந்தோம், நிறைய புக்கெல்லாம் பார்த்தோம். அப்புறம் வரும்போது ஜூஸு பிஸ்கெட்லாம் கொடுத்தாங்க, நல்லா இருந்தது. எங்கள் பேர் மித்ரன், ஜெயமித்ரன். என் பேர் சிவபாலன். தொண்டுள்ளம் படைத்தவர்கள் புத்தக கண்காட்சியில் திருக்குறளை வாங்கி மாணவர்களுக்கு பரிசாக கொடுத்த இனிய நிகழ்வு. அவங்க என்ட்ரி போட்டாங்களா பார்ப்பா. நண்பர்களே, நெய்வேலியில் புத்தக கண்காட்சியை பல ஆண்டுகளாக நடத்தி வருகின்றார்கள். இடையில் 2-3 ஆண்டுகள் இந்த நிகழ்வு நடைபெறாமல் போனது. அது கொரோனா காரணத்தினால் அது தவிர்க்கப்பட்டது. இந்த ஆண்டு மிகச் சிறப்பாகவும் மிகவும் அழகாகவும் மக்கள் வந்து செல்வதற்கும் புத்தகங்களை பார்த்து வாங்குவதற்கு வசதியாக ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த நிர்வாகத்திற்கு முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மக்கள் இதை நல்ல முறையில் பயன்படுத்தி புத்தகங்களை வாங்கி வாசிப்பு தன்மையை வளர்த்து கொள்ளவும், தன்னுடைய அறிவை வளர்த்து கொள்ளவும், சமுதாய பண்பாட்டு நாகரிகத்தை வளர்த்து கொள்ளவும் இது ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த என்எல்சி நகரம் மிகச் சிறப்பாக இந்த மக்களுக்காக தொண்டு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இதை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் பொதுமக்களுக்கு என்னுடைய நன்றியையும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறேன். வளர்க வாழ்க புத்தக கண்காட்சி என்று உங்கள் ஆசையோடு காத்திருக்கக்கூடிய அந்த
குழந்தைகளையும் சிறுவர்களையும் மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக புத்தக கண்காட்சி, பல விளையாட்டு சாதனங்கள் பாதுகாப்பான முறையில் இடம்பெற்றிருந்தது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆப்ரேட்டுக்கு நாங்கள் கொடுக்குறோம். பேர் காமராஜ். என்எல்சி நிர்வாகம் பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு சலுகையாக பாதி கட்டணம் நிர்ணயித்து அவர்களையும் இந்த விளையாட்டு சாதனத்தில் ஏறி அமர்ந்து விளையாடி கழிப்பறை செய்தது. என்எல்சி பள்ளி கல்வித்துறையின் சார்பாக புத்தக கண்காட்சியின் 10 நாட்களிலும் லிக்னைட் ஹாலில் பின்புறமுள்ள திறந்தவெளி அரங்கில் பலவகை திடீர் திறன் போட்டிகளை நடத்தி பரிசீலித்தது. என்எல்சி நிறுவனம் பெருமையுடன் நடத்திய நெய்வேலி புத்தக கண்காட்சியின் 10 நாட்களிலும் பல துறைகளில் முதலிடத்தில் சிறப்பாக செயலாற்றுபவர்களை சிறப்பு விருந்தினராக வரவழைத்து அவர்களை பாராட்டி கௌரவித்து சிறப்புரையாற்று செய்து மரக்கன்றை நினைவு பரிசாக கொடுத்தது மறைந்த முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை நினைவுபடுத்தியது. இந்த நிகழ்வின் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறந்த எழுத்தாளர், சிறந்த பதிப்பகத்தார் சிறந்த நூலை வெளியிட்டு அதன் ஆசிரியரை கௌரவப்படுத்தியது பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய செயலாகும். புத்தக கண்காட்சியின் போது லிக்னைட் ஹாலில் நடந்த 10 நாள் நிகழ்விலும் சிறப்பு விருந்தினர் உரை முடிந்த பின் கலை நிகழ்ச்சியாக மெல்லிசை, சிறப்பு சொற்பொழிவு, மேஜிக், இன்னிசை, பட்டிமன்றம், பள்ளி மாணவர்களின் நடனம், பரதநாட்டியம், மிமிக்ரி போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. 10/7 முதல் 12/7/2024 ஆகிய 3 நாட்களிலும் லிக்னைட் ஹாலில் மாலை 2 மணி முதல் 4 மணி வரை என்எல்சி படைப்பாளிகளின் குறும்படங்களும் என்எல்சி அல்லாத மற்ற படைப்பாளிகளின் குறும்படங்களும் புத்தக கண்காட்சியில் பரிசு பெற்ற குறும்படங்களும் திரையிடப்பட்டு பரிசுகள் வழங்கப்பட்டன. என்எல்சி இந்தியா நிறுவனம் பெருமையுடன் நடத்திய நெய்வேலி புத்தக கண்காட்சி 2024 சிறப்பு பார்வையை நிக்கி யூடியூப் சேனல் இந்த அளவில் நிறைவு செய்து இக்கண்காட்சியை சிறப்பாக படப்பிடிப்பு செய்த எமது ஒளிப்பதிவாளருக்கும் எடிட்டருக்கும் சேனல் ஊழியர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.